தொடரும் மோகன்லால் அவர்களுடைய படம். ரீசெண்டாக எம்புரான் வந்து நடிச்சிருந்தாரு. எம்புரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படமாக இருந்தாச்சு. பல விமர்சனங்கள், அரசியல் விமர்சனங்கள், பலவிதமான தடைகள் அந்த படத்தின் மீது வைக்கப்பட்டுச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குன்னு நினச்சா உள்ளே போனேன். ஏன்னா நான் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல, போஸ்டரை பார்த்துட்டு போனேன். அப்புறம் போய் பார்த்தா அது த்ரில்லர் படமாக இருந்துச்சு. ஆனால் ஆக ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய த்ரில்லர் படமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான படங்கள் கிடையாது. மோகன்லால் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு கேரக்டரில் ரொம்ப செட்டில்டான ஒரு பர்ஃபார்மன்ஸோட நடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தமிழ்ல இருக்கிற ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கிற மலையாள படங்கள்ல இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உச்ச நட்சத்திரமா இருக்கு, இந்த மாதிரியான படங்கள் வந்து நடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அந்த மாதிரியான ஒரு டோன்ல பார்க்கும்பொழுது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திருப்புமுனைகள் கொண்ட ஒரு படம் கிடையாது. ஆனா ஒரு எங்கேஜிங்கா ஒரு த்ரில்லர் ஃபேக்டரோட இந்த படம் என்ன மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் கட்சியோட முடிய போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த தொடரும் அப்படின்ற படம். ஒரு முக்கிய குறிப்பா இந்த படத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை தான் வந்து பாளையத்துல, எங்க ஊர் கம்பம் பாளையத்துல வந்து இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. மோகன்லால் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட சரி நினைச்சேன் ஏதாவது ஒரு படமா இருக்கும் அப்படின்னு. இப்பத்தான ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கிற மாதிரி எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா நம்ம அந்த உத்தம்பாளையம் பைபாஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் அந்த சீனை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டல் நேமு, அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த சீனு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்து அடிக்கடி தெரிஞ்ச ஒரு இடம். அந்த படத்துல சினிமாவை பார்க்கும்போது நம்மளுக்கு அதுவே ஒரு புதுசா வேற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சினிமாவோட மேஜிக்கே அதானே. இந்த படத்துல த்ரில்லருக்கு என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்குறோமோ அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் வந்து நம்மளை உட்காந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு 4 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மோகன்லாலுடைய பர்ஃபார்மன்ஸ், 2வது டைரக்டருடைய டெக்னிக்கலான கேமரா ஆங்கிள், 3வது கேரக்டர்ஸை வச்சு சூஸ் பண்ண ஒவ்வொரு கேரக்டருக்கு அந்த வில்லன் கேரக்டர், அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து சூஸ் பண்ண விதம், 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஸ்வலான ஒரு த்ரில்லர் ஃபார்மெட்ல இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன்ல காட்டணுக்கு எடுக்கப்பட்ட ஒரு சின்ன முயற்சி. ஆனா அது வந்து ஒரு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து இந்த படம் ஓடிடில பார்த்தாலும் தியேட்டர்ல பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான ஃபீலை கொடுக்குற ஒரு த்ரில்லர் ஜானர் படம் தான் இந்த தொடரும் அப்படின்ற படம். எனக்கு த்ரில்லர்னாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா அந்த படங்கள் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நன்றி, வணக்கம்.